செவிலியர்களின் போராட்டத்தால் சுகாதாரத்துறையின் லட்சணம் பல்லிழித்துக் கொண்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் 7 அரசு பேருந்துகள் விபத்தில் சிக்கி 15 உயிர்கள் பறிபோனதால் போக்குவரத்து துறையின் லட்சணமும் பல்லிழிக்கிறது. சென்னையில் தண்ணீர் கேனில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட சம்பவம் அம்பலமாகி காவல்துறையின் லட்சணம் சந்தி சிரிக்கிறது. இதெல்லாம் போதாது, என் கூட சேர்ந்து எல்லாரும் வைப் பண்ணுங்க என தன் பங்கிற்கு ஒரு காமெடி ஷோவை நடத்தியிருக்கிறார் ஸ்டாலின். எங்கள் ஃபாதரே கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு, தலைவர். அவருக்கு நம்ம போலியெல்லாம் போட்டிருக்கேன். நான் போலர், எனக்கு அதில் ஆஃப் ஸ்பின் தான் நல்லா போடுவேன் நான். இளைஞர்களை கவர்வதற்காக நான் ஒரு ஸ்பின் பவுலர் என ஸ்டாலின் சொன்ன இந்த காட்சியை பார்த்ததும் இவர் எவ்வளவு பெரிய ஸ்பின் பவுலர் தெரியுமா என இளைஞர்கள் ஒரு வீடியோவை வைரல் செய்துள்ளனர். பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய ஸ்பின் பவுலர் என்று? எதுக்கு இந்த புருடா என இளைஞர்கள் கேட்கிறார்கள். வேறொன்றுமில்லை, தேர்தல் வருவதால் இளைஞர்களை ஏமாற்ற, இளைஞர்கள் மத்தியில் தன்னையும் தன் மகனையும் பிரபலப்படுத்திக் கொள்ளத்தான் இந்த நாடகம். அதை அவரே சொல்வார் பாருங்களேன். 10ஓட 11 அத்தோட இது ஒன்றா இருந்தது. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, அதுவும் குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றுக்கிட்டது பிறகு இது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாலின் சொல்வது உண்மைதான். உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆன பிறகுதான் சென்னை மாநகருக்கு நடுவே மருத்துவமனைகள் இருக்கும் பகுதியில் மனசாட்சியே இல்லாமல் யாரோ சிலரை சந்தோஷப்படுத்த கார் ரேஸ் நடத்தினார். அவர் செய்த ஒரே சாதனை அதுதான். அந்த சாதனையால் மக்களுக்கு மிஞ்சியது வேதனைதான். ஸ்டாலின் ஏதோ விளையாட்டுத்துறை 10ஓடு 11 இருந்ததாக சொன்னாரே, கவனித்தீர்களா? அவர் வெளியிட்டிருக்கும் விளம்பர படத்தில் இருந்தே அதற்கு பதில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த கவர்மெண்ட் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டில் வேலை கிடைத்ததாக ஒரு விளையாட்டு வீரர் சொல்கிறார். அந்த இடஒதுக்கீட்டை கொடுத்தது ஸ்டாலினோ அவரது மகன் உதயநிதியோ இல்லை, அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி. அவர்தான் விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுத்து விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தினார். விளையாட்டுத்துறை 10ஓடு 11 இல்லை என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் இந்த விளம்பர படத்தை எடுத்த நேரு விளையாட்டு அரங்கமும் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவால் உருவாக்கப்பட்டது. ஸ்டாலின் சார் எதுவுமே செய்யாமல் எல்லாம் தன்னால் நடந்ததை போல வெற்று விளம்பரம் செய்து கேலிக்கு ஆளாகி இருக்கிறார். மக்கள் நம்ம பொறுப்பை படைச்சிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும், திட்டங்களை கொண்டு வரணும், சாதனைகளை படைக்கணும். மக்கள் நம்ம பொறுப்பை படைச்சிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும், திட்டங்களை கொண்டு வரணும், சாதனைகளை படைக்கணும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.